மணப்பெண்ணின் பிரத்யேகமான திருமணம் விவாஹா தி சென்னை சில்க்ஸ். ஆச்சி மசாலா எந்த சமையலும் ருசி தேடும் ரகசியம் 20 ரூபாய். ஐபிசி தமிழ் நேயர்களுக்கு வணக்கம். இன்றைய சிறப்பு நேர்காணலில் நம்மோடு இணைந்திருக்கிறார் வழக்கறிஞர் சேலம் மணிகண்டன் அவர்கள். வணக்கம். வணக்கம் சார். ஐபிசி நேயர்களுக்கு வணக்கம். இன்னைக்கு காலையில அதிமுகவினுடைய காஞ்சிபுரம் மாவட்ட செயலாளர் கூட்டம் நடைபெற்று முடிஞ்சிருக்கு. அந்த கூட்டத்துல ஏன் அதிமுக தோல்வி பெற்றது, அதற்கான காரணங்கள் என்ன அப்படின்னு சொல்லி நிர்வாகிகள்கிட்டலாம் எடப்பாடி பழனிசாமி கேட்டிருக்காரு. கிட்டத்தட்ட 20 நிமிஷம் அவருமே பேசியிருக்காரு அப்படிங்கிற செய்திகள்லாம் கிடைச்சிருக்கு. உங்களுக்கு கிடைச்சிருக்கக்கூடிய தகவல் என்ன? அதிமுக தோல்வியை குறித்து நீங்க என்ன ஃபீட்பேக் கொடுக்க போறீங்க எடப்பாடி பழனிசாமி? நான் கேள்விப்பட்ட காலையில் இந்த கூட்டம் முடிஞ்சதுக்கு அப்புறம் சம்பந்தப்பட்ட சில நிர்வாகிகளோட நானும் தொலைபேசியில் அழைச்சு பேசினப்ப என்ன காரணத்தினால தோத்தோம் அப்படிங்கறத பத்தி ரொம்ப விலாவரியா பேசியிருக்காங்க. பூத் கமிட்டிங்கிறது ஏற்கனவே ஒரு வருடத்துக்கு முன்பே நாம மிகச்சரியா எல்லா கட்டமைப்பும் பண்ணணும். பிரச்சார யுக்தி அப்படிங்கிறது நான் கிட்டத்தட்ட ஒரு வருடத்துக்கு முன்பே எல்லா தொகுதிக்கும் நான் நேர்ல வந்தேன். எல்லா உழைப்புகளும் சரியா போச்சு. ஸோ வாட் வென்ட் ராங், அந்த எந்த இடத்துல தோத்து போனோம் அப்படின்னு வர்றப்ப அந்த விஜய் அப்படிங்கிற அவருக்கு நேற்று வரை நடிகராக இருந்து கட்சி ஆரம்பிச்ச இன்றைய முதலமைச்சர் விஜய்க்கு திடீர்னு கிடைச்ச அந்த ஒரு மிகப்பெரிய அவருக்கு வரவேற்பை நம்ம கணிக்க தவறிட்டோம். பொதுவா அந்த ஜென்சி அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த இளைய தலைமுறை அவங்களும் பெண்கள் மத்தியிலேயே அவருக்கு ஏற்பட்ட அந்த வரவேற்பு, சினிமா கவர்ச்சி மூலமாக ஏற்பட்ட வரவேற்பை நம்ம கணிக்க தவறி விட்டோம் அப்படிங்கிறத திரு பொதுச் செயலாளர் அவர்கள் பேசினதா நான் கேள்விப்பட்டேன். அப்புறம் அந்தந்த மாவட்டத்தில் உள்ள சில பிரச்சனைகள் அவங்க பேசியிருக்கிறப்ப அதை எல்லாத்தையுமே ஒரு கன்க்ளூட் பண்ற மாதிரி இறுதியா திரு எடப்பாடி பழனிசாமி சொன்னது, ஆம் இது ஒரு நிச்சயமான ஒரு கடினமான தோல்வி. அதற்கு நான் தனிப்பட்ட முறையில நான் பொறுப்பேற்றுக்கிறேன். என்னுடைய பொறுப்பை நான் ஒரு பொதுச் செயலாளருங்கிற முறையில எந்த விதத்திலையும் அதை நான் தட்டி கழிக்க விரும்பல. இனி நான் சில கட்டமைப்பு மாற்றங்களை கொண்டு வர 2 தொகுதிக்கு ஒரு மாவட்ட செயலாளர்னு நான் ஏற்கனவே 2 ஆண்டுகளுக்கு முன்னாடியே அதை வலியுறுத்தினப்ப இப்ப யாருக்கு 4ஆம் தேதி ரிசல்ட் வந்த உடனே 6ஆம் தேதியே பிச்சுக்கிட்டு தாவேக்கா பக்கம் ஓடி போய் வாண்டடா வண்டியில ஏறி நாங்க ஆதரவு தரேன்னு போனாங்களோ அதுல உள்ள சில பேர்லாம் எதிர்ப்பு தெரிவிச்சாங்கப்பா. அதாவது நாங்க 5, 6 தொகுதிக்கு நாங்க மாவட்ட செயலாளராக இருக்கிறோம். உதாரணத்துக்கு சொல்றேன்னா அதான் ஒரு வேலு நடுத்தருவில் நிற்கிற நம்ம சிவி சண்முகம், விஜயபாஸ்கர் இந்த மாதிரி ஆட்கள் அதுக்கு எதிர்ப்பு தெரிவிச்சாங்க. அப்ப கட்சியில ஒரு சுணக்கம் வேண்டாம். ஏற்கனவே ஒரு பக்கம் பன்னீர்செல்வத்தை எடுத்து போராடிட்டு இருக்கிறப்ப மறுபடியும் ஒரு பிரச்சனை வேண்டாம்னு அப்ப நான் தள்ளி போட்டேன். அந்த திட்டத்தை நான் உடனடியா கொண்டு வர நடைமுறைப்படுத்துறேன். மனசு தளர்விடாதீங்க, உறுதியா இந்த ஆட்சி அம்பலப்பட்டு போகும், உள்ளாட்சி தேர்தலே நம்ம கணிசமான வெற்றியை பெறலாம் அப்படின்னு நம்பிக்கை ஊட்டும் விதமா தான் திரு எடப்பாடி பழனிசாமி அவர்கள் பேசியிருக்காரு நான் கேள்விப்பட்டேன். என்றாலும் என்னுடைய தனிப்பட்ட கருத்து இது போதாது சார். நீங்க தயவு செஞ்சு உங்களுடைய எதிரி யார் அப்படிங்கறது அவரை முழு டைமென்ஷன்ல புரிஞ்சுக்கணும். நீங்க 53 வருட பழைய கட்சி எம்ஜிஆர் போட்டோவையும் ஜெயலலிதா அம்மா போட்டோவையும் பாக்கெட்ல வெளியே தெரியுற மாதிரி இப்படி வச்சுக்கிட்டு பண்ற அந்த காலம் மலையேறி போச்சுங்கிறது தயவு செஞ்சு புரிஞ்சுக்குங்க. இன்னைக்கு ரீல்ஸ் விட்டு இன்னைக்கு யூடியூப்ல பெரிய பிரச்சாரம் பண்ணி இந்த டிஜிட்டல் மீடியாவை தேர்தலுக்கு பயன்படுத்திக்கலாங்கிற மோடியே வாய்ப்பு இழக்கிற அளவுக்கு அந்த மீடியா வழியா இன்னைக்கு டிஜிட்டல் மீடியா வழியா ஊடுருவி இன்னைக்கு நம்ப முடியாத ஒரு அசாத்திய வெற்றியை பெற்றிருக்கிறாங்க. 2வது, நீங்க கும்பிடுறவங்க எல்லாம் நேற்றைய தலைவர்கள். உங்க இதுல கூட ஒருத்தர் அடிக்கடி சொல்லுவார், டெட் லீடர் கெனாட் லீட் த பார்ட்டி அப்படின்னு சொல்லுவாங்க. அவங்க எல்லாம் வணக்கத்துக்குரியவர்கள், வணங்கக்கூடியவர்கள். ஆனால் அதை தாண்டி நீங்க எதிரிங்கிறது நீங்க 52 வயசுல உள்ள ஒரு இளைஞர் தோற்றத்துல உள்ள ஒரு மிகப்பெரிய நடிகர். அவரை நம்பி 42 பேர் செத்து போனாலும் நாங்க அதுக்கு அவருக்கு தான் ஓட்டு போடுவேன்னு ஒரு கிட்டத்தட்ட ஜாம்பி கூட்டம் மாதிரி ஒரு கூட்டம் இருக்கிறப்ப நீங்க அந்த வழியை நான் தேர்ந்தெடுக்க சொல்லல. உங்களை முழுவதுமா மாத்திக்கணும். உள்ளங்கால்ல இருந்து உச்சி தலைவரை மாற்றம் அப்படிம்பாங்க. இந்த அரசியல்வாதினா இது வரைக்கும் மொண்டன்னு இப்படி கையை படிச்சு சட்டை போட்டுக்கிறது, வெள்ளை வேட்டி அதுல கரை போட்டுக்கிறது, படம் இங்க அப்படியே தெரியுற மாதிரி ரெட்டலை இப்ப எடப்பாடி பழனிசாமி போட்டோ வச்சுக்கிறேன். இந்த மாதிரி இந்த கன்வென்ஷனல் பாலிடிக்ஸ்ல இருந்து வெளியே வாங்க. நான் என்ன மரியாதைக்குரிய திரு பொதுச் செயலாளர் அவர்களை சந்திக்கிறப்ப எனக்கு ஒரு வாய்ப்பு கிடைச்சப்ப நான் அவர்கிட்ட சொன்னேன், உடனடியாக இப்ப வாட் இஸ் நெக்ஸ்ட் ஒரு முதல்ல டேமேஜ் கண்ட்ரோல்னு பண்ணணும் சார். நான் பல தொலைக்காட்சியில இதை சொல்லிட்டேன். உறுதியா திரு எடப்பாடி பழனிசாமி அதான சிந்தனையில இருப்பார். தினகரன் இன்னைக்கு தனியா ஒரு கட்சி நடத்திட்டு இருக்கிறாரு. அவர் இப்ப இந்த கூட்டணியில ரொம்ப பலமா இருந்தார். எடப்பாடி பழனிசாமியோட ரொம்ப நல்ல முறையில் ஒத்துழைப்பு தந்தார். அவரை உடனடியா சேர்த்து சார் இப்ப நான் ஃபேக்ட பேசுறேன். நான் எந்த விதத்திலையும் அதிமுக எந்த காலத்திலையும் அழியக்கூடாதுன்னு நினைக்கிறவன். ஏன்னா அது தேசியத்தை உள்வாங்கி கொண்டிருக்கின்ற ஒரு திராவிட கட்சி. அது எந்த காலத்திலையும் இந்திய இறையாண்மைக்கோ இந்திய அரசியலமைப்புக்கு எதிராகவோ கவர்னருக்கு எதிராகவோ பிரதமருக்கு எதிராகவோ ஒன்றிய அரசு குன்றிய அரசு இந்த மாதிரி கேவலப்படுத்துற வேலையை செய்யாத
தேசியத்தை உள்வாங்கிய திராவிட கட்சி அப்படிங்கிறப்ப அது அழிந்து போவது தமிழகத்திற்கு நல்லதல்ல. அப்ப நீங்க என்ன பண்ணணும்னா அவர் ஒரு துணை பொதுச் செயலாளருங்கிற இடத்துக்கு கொண்டு வந்து, ஏன்னா திரு எம்.ஜி. ராமச்சந்திரன் அவர்கள் செய்த தவறை, மரியாதைக்குரிய புரட்சி தலைவி அம்மா அவர்கள் செய்த தவறை திரு எடப்பாடி பழனிசாமி அவர்கள் பண்ணக்கூடாது. ஒரு இளைஞரை முன்னிறுத்துங்கள். தினகரனை கூட்டிட்டு வந்து கட்சியில சேர்த்துங்க. சார் ஒரு விஷயம் நான் அதுக்கு முன்னாடி சொல்லிடுறேன் சார். தினகரனை பத்தி சொன்னீங்க. அவர்கிட்ட வந்து நேத்து செய்தியாளர் கேள்வி கேட்கிறாங்க, அதிமுக அமமுக இணைப்பு குறித்து எதுவும் திட்டம் இருக்கா அப்படின்னு கேட்கறாங்க. அதுக்கு வந்து இதுவரைக்கும் அந்த மாதிரி நிர்வாகிகள் எங்கிட்ட பேசல அப்படின்னு ஒரு வார்த்தையை பயன்படுத்துறாரு. கூடுதலாக வந்து இப்ப வரைக்குமே அதிமுகவுக்கு நான் உறுதுணையா இருக்கேன், ஒரு இக்கட்டான ஒரு சூழல் அப்படிங்கிறதுமே அவர் சொல்றாரு. அப்போ அதிமுக அமமுக இணைப்புங்கிறது சாத்தியம் இல்லை அப்படிங்கறத அவர் தெளிவுபடுத்திட்டார். நீங்க வந்து அவருக்கு அதிமுகவிலேயே ஒரு பொறுப்பு கொடுக்கணும் அப்படிங்கிற ஒரு வேண்டுகோளை வந்து வைக்கிற மாதிரி சொல்றீங்க. நீங்க சொன்னது ரெண்டு விதமா பிரிச்சுக்கிறேன். முதல்ல நான் சொன்ன விஷயத்தோட கண்டினியூட்டி போயிடும், அதை முதல்ல சொல்லிடுறேன். அதிமுகவோட அன்கொஸ்டினபிள் லீடர் திரு எடப்பாடி பழனிசாமி. அது வந்து இனி நீங்க ஒரு தலைவரை புதுசா கண்டுபிடிச்சு அவரை நீங்க பொதுச் செயலாளர் இருந்து பொறுப்பு கொடுத்து, ஏன்னா இந்த நண்டுகள் சிண்டுங்கெல்லாம் எடப்பாடி பழனிசாமியே ஏத்துக்க மாட்டேன்னு கலகம் பண்ணவங்க ஒரு முதலமைச்சர், எதிர்கட்சி தலைவர். ஆனா என்னன்னா நேற்று வரைக்கும் நம்ம கூட உட்காந்துருந்த பழனிசாமி தானே இவரையே ஏத்துக்காதவங்க. ஒரு உதாரணத்துக்கு கேட்கிறேன், வேலுமணியை கூட்டிட்டு தலைவராக போட்டீங்கன்னா சிவி சண்முகம் ஒத்துக்குவாரா? இல்ல சிவி சண்முகத்துக்கு தலைவராக போட்டீங்கன்னா விஜயபாஸ்கர் ஒத்துக்குவாரா? ஸோ எடப்பாடி பழனிசாமி தான் அவர் காலம் வரை அன்கொஸ்டினபிள் பொதுச் செயலாளர் ஆஃப் அதிமுக. அதுல யாருக்கும் மாற்று கருத்து இருக்காது, நிச்சயமா இல்லை எனக்கு தெரிஞ்ச வரைக்கும். அப்ப என்ன பண்ணுனா, எனக்கு பின்பும் இந்த கட்சி நல்லபடியா இருக்குங்கிற சில சமீட்சைகளை எடப்பாடி பழனிசாமி முதல்ல தொண்டர்கள் மத்தியில கொண்டு வரணும். தனக்கு அடுத்தபடியான ஒரு தலைவரை வளர்க்கணும். அவர் வந்து நான் உடனே அவர் வாரிசு சொல்ல, அதிமுகவுல வாரிசு அரசியலுங்கிறது கிடையாது. யாராவது அடுத்த கட்ட, இன்னைக்கு நீங்க ஒரு பக்கம் விஜய் ஒரு பக்கம் இருக்காரு சார், இன்னொரு பக்கம் ஒருத்தர் புதுசா அண்ணாமலை கிளம்பி வந்துட்டு இருக்காரு. இதை மறந்துருங்க. சொல்ல போனா இந்த ரெண்டு கட்சிகளும் 3 கால்ல ஓடணும். அங்க வந்து இளம் குதிரைகள் 2 குதிரைகள் ஒண்ணு ஓடி போய் ஆட்சியில உட்காந்துருச்சு. அதை விட வேகமா அந்த இடத்தை நோக்கி அண்ணாமலை அப்படிங்கிற குதிரை வந்து வேகமா ஓடுதுங்கிறப்ப 53 வயசான நம்ம ஒரு 3 கால் குதிரை, இன்னொன்னு அது 74 வயசான இன்னொரு குதிரை. அந்த குதிரை அழிஞ்சு நாசமா போட்டோம். திமுகங்கிற குதிரை அழிஞ்சதுன்னா நாட்டுக்கு நல்லது. எனக்கு என்னன்னா, என்னுடைய தனிப்பட்ட முறையில அதிமுகங்கிறது அழியக்கூடாது. ஆனா நமக்கு ஒரு கால் நமக்கு சரியில்லை சார், ஒரு கால் ஊனம், 3 காலை வச்சு ஓடணும். இந்த 2 இளைய குதிரைகளை ஜெயிக்கணும் அப்படிங்கிறப்ப முழு கட்டமைப்பை மாத்தணும். 35 வயதுக்கு உட்பட்டவர்கள், 40 வயது 50 வயதுக்கு உட்பட்டவர்களுக்கு ஒன்றிய செயலாளர், அதுக்கு மேல உள்ள பொறுப்புகள், மாநில பொறுப்புங்கிறது முழுவதுமா அந்த பழைய முகங்கள் கழித்து கட்டப்படணும். எத்தனை நாளைக்கு சார் இன்னும் வந்து இவரே இருப்பாரு, தம்பிதுரையா டெல்லியில எம்பியா இருப்பாரு, KP முனுசாமி எத்தனை காலத்துக்கு சார் துணை பொதுச் செயலரா உட்கார்ந்துட்டு இருப்பாரு? வேற முகத்தை பார்க்கணும் சார். எந்த பதவி வந்து சிவி சண்முகம் வந்து எலெக்ஷன்ல நிப்பாரு, தோத்து போனா உடனே ராஜ்யசபா MP வேணும். ராஜ்யசபா 2.5 வருஷம் இருக்கிறப்ப இங்க எலெக்ஷன் வந்துன்னா மந்திரி அவங்க இருக்கணும், MLAவுக்கு நிப்ப, அதுல ஆட்சிக்கு வரலன்னு அடுத்த கட்சிக்கு ஓடுவேன், அந்த சோரம் போற வேலையை பார்ப்பேன், அப்புறம் வந்து நடுவுல நிப்ப. புதுமுகங்களை திரு எடப்பாடி பழனிசாமி அவர்கள் போத்தணும். பழைய முகமாக சில பேர் கட்சியில ஆக்டிவா, எடப்பாடி பழனிசாமி நீங்களாக மோடி எப்படி ஒரு அன்கொஸ்டினபிள் லீடரோ, அந்த மோடி கூட விட்டுருங்க சார், நிறைய வெற்றிகளை கொடுத்தார். அங்க ஒருத்தர் 99 ரன் அடிச்சு நாட்டை விட்டு நின்றுட்டு இருக்கார். 99 தோல்வி ராகுல் காந்தி, எடப்பாடி பழனிசாமி 10 தோல்வி. ஆமா, ஆனா ராகுல் காந்தி எப்படி வேற வழி இல்லைன்னு காங்கிரஸ் கட்சி குடிச்சிட்டு இருக்குதோ, அந்த மாதிரி இன்னைக்கு அதிமுகவுக்கு வேற கதியே கிடையாது சார். எடப்பாடி பழனிசாமி தான் சார் அதோட தலைவர். ஆனா மத்த டீமை மாத்தணும். இது கிடைச்ச வாய்ப்பு சார். போன சனியும் போய் தொலைத்தோம். இருக்கிற இளைஞர்களை கண்டுபிடிங்க. ஒரு பக்கம் விஜய்ங்கிற ஆட்சியில உட்கார்ந்து இருக்கிற குதிரை, இன்னொரு பக்கம் வேகமா ஓடிட்டு இருக்கிற அண்ணாமலைங்கிற குதிரை. ஏன்னா அண்ணாமலை பண்ண போற அரசியலும் எனக்கு தெரிஞ்ச சிற்றறிவுக்கு சொல்றேன் சார், இன்னைக்கு விஜய் இந்த இடத்துல உட்கார்ந்து இருக்கிறார் அப்படின்னு சொன்னா, கிறிஸ்தவர்கள் மற்றும் பாத்தீங்கன்னா ஷெட்யூல் காஸ்ட் பட்டியலின மக்களுடைய பேராதரவை பெற்று அந்த இடத்துல உட்கார்ந்து இருக்கிறாருங்கிறப்ப, அதர் ஓபிசி அப்படிங்கிற அந்த ஓபிசி சொல்லுவாங்கல்ல, அவங்க மைண்ட்ல இது ஒரு தாக்கத்தை ஏற்படுத்தி இருக்கிறப்ப, அண்ணாமலை நிச்சயமா இந்த ஓபிசி அரசியலை கையில் எடுப்பார். அந்த ஓபிசி மக்களையும் ஜென்சி இயல்பாக அவர் இப்ப இருக்கிற நம்ம விஜயோட 10 வயசு கம்மி, அவருக்கு 41 வயசு தான் அப்படிங்கிறப்ப அதை அவர் கையில் எடுப்பாருங்கிறப்ப, உருமாற்றம் தலை மட்டும் எடப்பாடி பழனிசாமியா இருக்கணும். ஒட்டுமொத்த உருவமும் உருமாற்றம் அடைந்தால்தான் அதிமுகங்கிற கட்சி காப்பாற்றப்படும். சும்மா நம்ம பார்த்துக்கலாம், இந்த தோல்வி சரியாயிடும், நான் 2 தொகுதிக்கு ஒரு மாவட்ட செயலாளர் போடுறேன்னு முட்டி போனது, முழங்கால் போனது, அம்மா காலத்துல இருந்து உட்காந்து பெஞ்சை தேய்ச்சிட்டு இருந்தவங்க எல்லாம் திருப்பி போட்டீங்கன்னா அங்க வரமாட்டாங்க. நீங்க ஒண்ணு இல்ல, சிவி சண்முகத்தை தூக்கி எடுத்துட்டு வேற ஒரு ஆளை போட்டீங்க, கட்சி உயிர் போடுறதுக்குதா? இந்த ஆலமரங்களை வெட்டி வீழ்த்துகள் திரு எடப்பாடி பழனிசாமி அவர்களே. புதிய செடிகள் அப்பதான் வளரும். பெரிய ஆலமரத்துக்கு கீழே எந்த கொடிய செடியும் வளர முடியாது. இதை வெட்டி வீழ்த்துங்க.
இந்த தம்பிதுரை எத்தனை பீரியட் எம்பியா இருப்பாரு? காலேஜ் நடத்துறாரு, பெரிய கோடீஸ்வரர். தம்பிதுரையே தான் இருப்பார். அந்த ராஜ்யசபானா எம்ஜிஆர் காலத்துல, அதுக்கப்புறம் அம்மா காலத்துல, ஓ பன்னீர்செல்வம் காலத்துல, எடப்பாடி பழனிசாமி காலத்துல, அடுத்து வர்றவங்க காலத்துலயும் இந்த KP முனுசாமின்னு எத்தனை வருஷம் தான் உட்காந்துட்டு பெஞ்சு தெரிஞ்சிட்டு இருப்பாரு. அடுத்த தலைமுறை திரும்பி பாருங்க. அதிமுகவுக்கு ஒரு புதிய பாய்ச்சலை வந்து கொடுக்கணும், புதிய ரத்தத்தை வந்து உருவாக்கணும் அப்படிங்கிற மாதிரி ஒரு சூழலை ஏற்படுத்தணும் எடப்பாடி பழனிசாமி அப்படின்னு நீங்க சொல்றீங்க. இளைஞர்களுக்கு அதிக வரவேற்பு கொடுத்து அவங்களுக்கு பொறுப்புகள் கொடுக்கணும் அப்படின்னு சொல்றீங்க. அதுக்கான காரணமும் வந்து நம்மளால புரிந்து கொள்ள முடிகிறது. இப்போ வாரம் சனிக்கிழமை தாவேக்காவுல அதிமுக நிர்வாகிகள் நிறைய பேர் இணையறாங்க. இன்னைக்கு கூட வந்து பாத்தீங்கன்னா சென்னையில் இருக்கக்கூடிய மாவட்ட செயலர் ஒருத்தர் வந்து பாலகங்கா அப்படிங்கிற ஒருத்தர் இணைஞ்சிருக்காரு. போன வாரம் வந்து அதிமுகவினுடைய முன்னாள் அமைச்சர்கள் வந்து இணைஞ்சிருக்காங்க. வாரம் வந்து இது மாதிரி இணையக்கூடிய காட்சிகள் ஒரு பக்கம் மற்ற கட்சியில இருந்தாலும் அதிமுக இருக்கக்கூடிய முன்னாள் அமைச்சர்கள் இணையறாங்க அப்படிங்கிறது இபிஎஸ்க்கு ஒரு மிகப்பெரிய ஒரு செய்தியால இருக்கு. நீங்க இன்னைக்கு சனிக்கிழமை இதுக்கு பதிலாக நாளைக்கு ஞாயிற்றுக்கிழமை வச்சிருந்தீங்கன்னா நான் ஸ்கோர் என்னங்க, எத்தனை விக்கெட்டு தாவேக்கா எத்தனை ரன் எடுத்திருக்குது, ஏடிஎம்கேல இருந்து எத்தனை விக்கெட் போயிருக்குது, திமுகவுல இருந்து எத்தனை விக்கெட் போயிருக்குன்னு மொத்தமா நான் கேட்டு தெரிஞ்சிருக்கலாம். அது துரதிர்ஷ்டங்க. நான் தான் ஏற்கனவே உங்க இதுல சொன்ன மாதிரி திமுகவிலேயாவது ஏதாவது திராவிடம் மண்ணும் பானுங்க, வடக்கு வாழுது தெற்கு இதும்பானுங்க, தமிழா இனவுணர்வுகள் சோற்றால் அடித்த பிண்டமே, ஹிந்தி ஒழிக தமிழ் ஹிந்தி அரைக்கு ஒழிக தமிழ் வாழ்கன்னு எதையாவது கதை விடுவானுங்க. இந்த அதிமுகவில் அந்த மாதிரி ஒரு கொள்கை பிடிப்பும் கிடையாது சார். நான் ஏற்கனவே குறிப்பிட்ட மாதிரி இந்தியாவில் இருக்கிற கட்சிகளை நீங்க 2 வகையா பிரிச்சிடலாம். அதிமுக நீங்களாக ஒண்ணு கொள்கையை பறைசாற்ற கட்சிகள் அப்படின்னு பாத்தீங்கன்னா நிச்சயமா பாஜக, கம்யூனிஸ்ட், அது கொள்கை தேர்ந்தெடுக்கும். மோடி, வாஜ்பாய் மாதிரி ஒரு வசீகர தலைவர்கள் வர்றப்ப அது அதோட கொள்கையோட சேர்ந்து பயணிக்கும். கம்யூனிஸ்ட்ல 10 பேர் இருந்தாலும் அந்த கொள்கைக்காக இருப்போம். மீதி கட்சி எல்லாம் பாத்துங்க, உமர் அப்துல்லா குடும்ப கட்சி, முப்தி முகமது குடும்ப கட்சி, லாலு பிரசாத் குடும்ப கட்சி, முலாயம் சிங் குடும்ப கட்சி, இது கருணாநிதி குடும்ப கட்சி. சோ அங்க ஒரு அரசா இருக்கிறப்ப இந்த ஒரு சிற்றரசனை ரெடி பண்ணிடுவாங்க. இந்த அதிமுகவுல பெரிய பிரச்சனையே துரதிர்ஷ்டம் என்னன்னு கேட்டீங்கன்னா, குடும்ப அரசியலும் இதுல இருக்காது, பெரிய கொள்கை பிடிப்பும் இல்லை சார். இதுதான் சார் பிரச்சனை. நேத்து வரைக்கும் உண்டு கொளுத்து, அதுவும் நல்லா வெளிப்படையா சொல்றேங்க. ஏன்னா அம்மா காலத்திலயாவது நீங்க உங்களுக்கு வர்ற பணத்தெல்லாம் நீங்க ஒரு பகுதியை கொண்டு போய் நீங்க கப்பம் கட்டணும். எடப்பாடி பழனிசாமி அதை கண்டுக்கவே இல்லை சார். அவர் 4 வருஷம் முதலமைச்சரா இருந்தப்ப கட்சியை நல்லா பாத்துக்குங்க, கட்சிக்காரனை திருப்தியா வச்சுங்கன்னு சொல்லிட்டு கோடியா உண்டு கொடுத்து 7 தலைமுறைக்கு 700 கோடிக்கு மேல இது சேர்த்து ஒரு 5 ஆண்டு ஏற்கனவே எதிர்கட்சியா இருக்கிறோம். அடுத்த 5 ஆண்டு காலம் இனிமேல் நமக்கு ஏதோ எதிர்காலம் இல்லைன்னு உடனே புலிப்பாச்சல்ல வந்து போய் எல்லாம் அது அந்த அவனுங்களை பார்த்தா பரிதாபமா இருக்குது. அந்த பனையூர் கேட்டு வந்து முன்னாடி திறக்கிறதுலயா இருக்குது, பின்னாடி ஏதோ டிச்சு பக்கம் ஒரு சின்ன சந்தை திறந்து விடுறானுங்க, பன்னி கூட்டம் ஓடும் பாருங்க, அந்த மாதிரி ஓடுறானுங்க. பார்த்தா பரிதாபமா இருக்கு. நான் கேட்கறேன், இப்படி ஒரு பொழப்பு உங்களுக்கு எல்லாம் தேவையா? என்ன குறை? அந்த நேற்று வரைக்கும் புரட்சி தலைவி வாழ்க நீங்களே நல்லா 7 தலைமுறைக்கு சொத்து சேர்த்துட்டீங்க, வயசு ஆயிப்போச்சு. இப்படி ஒரு மானங்கட்ட அரசியல் நேத்து வந்த ஒரு 2.5 வருஷத்து பிள்ளைகிட்ட அதுல ஏதோ போஸ்டர் அடிச்சு பசக்காய்ச்சி ஒட்டிக்கிட்டு பாலாபிஷேகம் பண்ணிட்டு இருந்த பசங்க பின்னாடி போய் அரசியல் பண்ணி வைத்த வளர்த்திக்கிறேன்னு கொஞ்சமாவது உங்களுக்கு ஈனப்பானம் இல்லையா? இல்ல அவங்க குடும்பத்துல இருக்கிறவங்களாவது உங்களுக்கு வெக்கமா இல்லையாங்கிற ஒரு கேள்வி கேட்க மாட்டாங்களா? சர்மா போய் தொலைட்டோம். இது ஒரு நல்லதுன்னு நினைக்கிறேன். அதிமுக தன்னை மறு உருமாற்றம் செய்து கொள்ள இது ஒரு நல்ல வாய்ப்பா பயன்படுத்திக்கிட்டு கட்சியில இருக்கிற இளைஞர்களை மேல கொண்டு வரணும், முழுவதுமா மாத்தணும். அதாவது இந்த படத்துல முகம் மட்டுமே இருக்கு, மீதி எல்லாம் மாத்துவாங்களா, அந்த மாதிரி முழு உருமாற்றம். இந்த தலைங்கிறது எடப்பாடி பழனிசாமி இருக்கிற வரைக்கும் அதுதான் தலை, ஒரே தலை அதுதான். ஆனா முழு உடம்பையும் மாத்தணும். அந்த மாற்றத்துக்கு எதுக்கு இருக்கிற ஓடுகின்ற 2 குதிரையும், அண்ணாமலைங்கிற குதிரையும் விஜய்ங்கிற குதிரை ஞாபகத்தை திமுக விட்டு தள்ளுங்க. இது அதிமுக இன்னைக்கு அது மெல்லச்சாகும். நாளைக்கு எழுதி வச்சுக்க, உள்ளாட்சி தேர்தல் முடிஞ்ச உடனே திமுகவிலும் இதே மாதிரி ஓடுவானுங்க. எடப்பாடி பழனிசாமி இன்னைக்கு வந்து நிர்வாகிகள்கிட்ட பேசும்போது நம்மளுக்கு எதிரி வந்து திமுக தான், தாவேக்காலாம் கிடையாது அப்படின்னு சொன்னதாக சில செய்திகள் வந்துட்டு இருக்கு. அதே நேரத்தில் சமூக வலைதளங்களை நம்ம சரியா பயன்படுத்தல, அது கூட வந்து தோல்விக்கான காரணம் அப்படின்னு வந்து பேசப்பட்டு இருக்கு. அதே மாதிரி வார் ரூம் அமைக்கணும் அப்படின்னு சொல்லி சில பேர் சொன்னதாகவும் அதை வந்து நம்ம பண்ணுவோம் அப்படின்னு வந்து எடப்பாடி பழனிசாமி சொன்னதாகவும் பல்வேறு செய்திகள் வந்துட்டு இருக்கு. இதை நீங்க எப்படி பாக்குறீங்க? நம்மளுக்கு எதிரி திமுக தான் அப்படின்னு எடப்பாடி பழனிசாமி உள்ள பேசியிருக்காரு அப்படிங்கிற ஒரு செய்தி கிடைக்குது. இல்லைங்க, உங்களுக்கு வந்து செய்தி தவறான செய்தி. நான் அறிந்த வரைக்கும் அவர் என்ன சொல்லியிருக்காருன்னா, ஒரு எதிரியை எதிர்த்து நாம் இது வரைக்கும் போராடிக்கிட்டு இருந்தோம். திமுகங்கிற எதிரியை தான் புரட்சி தலைவர் எடுத்து போராடினாரு, அம்மாவும் போராடினாங்க. ஆனா நாம இனி வந்து தாவேக்காங்கிற ஒரு அரசியல் தெரியாத, அரசியல்னா என்னவென்றே புரியாத எதிரியவும், அரசியல்ல பலதுன்னு கொட்ட போட்ட ஊழல் சக்தி திமுக 2யுமே நம்ம எதிர்த்து போராடணும் அப்படின்னு அவர் முதல்ல சொல்லியிருக்காரு. இந்த ஐடி விங்னு ஒண்ணு இருக்குது சார், அதை நீங்க சொல்றீங்களே,
அதிமுகவில் உள்ளபடியே ஒண்ணு இருக்குதா சார் அந்த மாதிரி ஐடி விங்குன்னு? ஏன் சார் பிஜேபி பண்ண அளவு கூட அதிமுக ஐடி விங் இல்லையே சார். இன்னமா இந்த ரெட்டலை புரட்சி தலைவர் வாழ்க, புரட்சி தலைவி வாழ்க, அண்ணா நாம வாழ்க இப்படிலாம் சொல்லிட்டு இருந்தா மக்கள் ஓட்டு போடுவாங்கன்னு நினைக்கிறீங்க? நேத்து இந்த ஈழ தேச அதிபர் ஒருத்தர், தமிழ் தேசிய அதிபர் ஒருத்தர் இருப்பாரு, அவரு அளவுக்கு கூட இல்லை சார் ஐடி விங்க. அதுல ஒரு பொறுப்பாளர் யாரோ அந்த பாலகங்காவா அவருடைய பையனை பொறுப்பாளரா போட்டிருந்தாரு. ஆனா அவரை பத்தியே ஏகப்பட்ட சர்ச்சையை ஓடிச்சு. அவர் திமுகவோட நெருங்கிய தொடர்புல இருக்கிறாரு. திரு எடப்பாடி பழனிசாமி ஒரு ராஜதந்திரி எப்படி இந்த மாதிரி இடத்துல கோட்டை விட்டார்? ரெண்டாவதுங்க, அவர் கொஞ்சம் அது கீழ் மட்டத்துல இருந்து வந்ததுனால கொஞ்சம் அந்த பழைய சிந்தனைகள்ல இருந்து ஒரு விடுபடணும். இன்றைய உலகத்தை புரிந்து கொள்ளணும். என் காலத்திலேயே இப்படி இப்படி சுத்துற போன நான் பாத்துக்கிறேன். ஒவ்வொரு நம்பருக்கு நேரா நீங்க இப்படி சுத்தணும். எனக்கு 50 வயசு ஆச்சு. அதுக்கப்புறம் பட்டன் போன் வந்தது, பேஜர்னு அதுக்கப்புறம் அதெல்லாம் நீங்க பாத்துருக்கவே மாட்டீங்க. அப்புறம் வெறும் போன், பட்டன் போன் வந்தது. அப்புறம் வெறும் பிளாக் அண்ட் ஒயிட் டச் போன் இன்னைக்கு ஆண்ட்ராய்டு போன் அளவுக்கு வந்திருக்குதுங்கிறப்ப இந்த நவீன டெக்னாலஜியை தயவு செஞ்சு அதுக்குன்னு ஒரு டீம், நீங்க ஏதோ ஒரு டீம் வச்சு பின்னாடி இருந்து இயக்குறாங்களா, அந்த டீமை ஐடி விங் அப்படிங்கிறது கொண்டு வாங்க. எதுனாலும் இன்னைக்கு சென்னையில இருந்து கன்னியாகுமரிக்கு அடுத்த நிமிஷம் பரவுறப்ப நான் அதை குறை சொல்லல. இப்ப ஒரு புது பத்திரிகை போர்வால் அப்படின்னு எல்லா பேப்பரையும் இப்படி தூக்கி பிடிச்சிட்டு இருக்கிறாங்க. யார் சார் இன்னைக்கு பேப்பர் பிடிக்கிறேன்? நான் ஆனஸ்டா கேட்கிறேன். நான் அந்த கட்சி மேல உள்ள அதீத அக்கறையில கேட்கிறேன். நீங்க யார் பேப்பர் இன்னைக்கு பேப்பர் சொன்னதுனால பிடிக்கிறா? ஒரு சின்ன விஷயம். இன்னைக்கு காலேஜ்ல அண்ணாமலை ஒரு நிகழ்வுல பங்கேற்றாரு. அவர் சொல்றாரு, அடுத்த 10 வருஷத்துல நியூஸ் பேப்பருங்கிறதே கண்டிப்பா இருக்க போறது இல்ல அப்படிங்கிறாரு. ஆனா இப்பதான் இவங்க போர்வால்னு ஒரு பத்திரிகையை ஓபன் பண்ணி வச்சிருக்காங்க அதிமுக சார்பா. பெரிய கவுண்டரா சின்ன கவுண்டர் பாத்தீங்களா? ம். நான் எனக்கு தெரியவே தெரியாது. இதுதான் நான் மரியாதைக்குரிய திரு எடப்பாடி பழனிசாமி அவர்கள் புரிஞ்சுக்கணும். இதுதான் ஜெனரேஷன் கேப். ஏன்னா அண்ணாமலை அடுத்த 10 ஆண்டு, இன்னொன்னு சொல்றேன், அடுத்த 10 ஆண்டுகள்ல நீங்க சொல்ற மாதிரி மெயின் ஸ்ட்ரீம் மீடியாங்கிறது வலுவிழந்து போகும். ம். இந்த மாதிரி சோசியல் டிவி உங்களை மாதிரி நீங்களாம் அன்னைக்கே கண்டுபிடிச்சு உட்காந்துக்கிட்டீங்க. கரெக்டா? நீங்க அண்ணன் ரங்கராஜ் பாண்டே எல்லாம் இதுல உட்காந்துக்கிட்டீங்க. ரங்கராஜ் பாண்டே அந்த ஸ்கிரீன்ல இருந்து அப்பயே எங்க தாவி வந்தாருன்னா எதிர்காலம் இது நல்லா புரிஞ்சுக்கிட்டீங்க. அதைத்தான் சார் சொல்றேன். ஆனா ஒரு மாசத்துக்கு முன்னாடி போர்வால்னு இப்படி ஒரு பேப்பர் எல்லாம் முடிச்சுட்டு உட்காந்துருக்காங்க. யாரு சார் அதை படிப்பாங்க? இந்த கன்வென்ஷனல் பாலிடிக்ஸ் விட்டு வாங்க சார். திமுகவாவது அதை புரிஞ்சுக்கிறாங்க. ஆனா அவனுங்க பாத்தீங்கன்னா பெண்ணு ஆணு போந்து கம்முன்னு ஏதோ நிறுவனம் நடத்தி அவங்களுக்கே இன்னைக்கு ரூட் போட்டு நம்ம ரூட் எல்லாம் முடிச்சிட்டாங்க தாவேக்கா. அப்ப முதல்ல இனிமேல் கட்சியில இது சார் அந்த அம்மாவோட தொலைநோக்க பாருங்க சார். ஐடி எனக்கு தெரிஞ்சு இந்தியாவிலேயே முதல்ல மோடி கூட இல்ல சார், பாஜகவுல கொண்டு வரல, புரட்சி தலைவி தான் கொண்டு வந்தாங்க. அந்த பார்வை ஏன் சார் உங்களுக்கு இல்லாம போச்சு? அதுதான் சார் திரு எடப்பாடி பழனிசாமி தகுதி உள்ள 3 பேர் சார். திரு சொந்த தொகுதியிலேயே தோற்கடிக்கப்பட்ட ஸ்டாலின், தமிழகத்திலேயே அதிக ஓட்டு வாங்கி ஓட்டு வித்தியாசத்தில் வெற்றி பெற்ற எடப்பாடி பழனிசாமி, அரசியல்ல 2.5 வருஷமே ஆன ஜோசப் விஜய்னு 3 முதலமைச்சர் வேட்பாளர்களுக்கு முன்னாடி நான் நெஞ்ச நிமித்தி சொல்றேன் சார், எடப்பாடி பழனிசாமி மாதிரி முதலமைச்சருக்கு ஒரு தகுதியான வேட்பாளர் இந்த 2 பேரும் கிட்ட கூட வரமாட்டாங்க சார். அது எழுதி கொடுத்தது படிக்கிற கேஸ், அந்த அறிவாலய கேஸ். இவருக்கு அரசியல் என்னன்னு தெரியாது. கீழ்மட்ட கிளை செயல இருந்து வந்தவர். ஆனா இவரை ஏன் சார் தோக்கடிச்சது? உண்மையாலுமே தமிழர்களை பார்த்து நான் பாவப்படுறேன் சார். எடப்பாடி பழனிசாமி எனக்கு 10 இலக்குல 10 நிமிஷம் நான் காசு வாங்கிட்டீங்களே, ஒரு தகுதி அடிப்பில் ரேஷன் கிடைக்காதாலும் தூர் நடவு போயிருப்பாரு சார். சேலத்தில் நெடுஞ்சாலை துறையில ரோடு எப்படி இருக்குன்னு தெரியும் சார், காய்கறி மார்க்கெட் எப்படி இருக்குன்னு சரி சார். இவ்வளவு தெரிஞ்ச தகுதி உள்ள ஆள் இன்னைக்கு தோக்கடிக்கப்படுறாரு. ஒரு சினிமா விஜய்க்கு ரேஷன் கடைன்னு ஒண்ணு இருக்குது அப்படின்னா என்னன்னு தெரியுமா? அந்த ரேஷன் கடையில் என்ன போடுவாங்கன்னு தெரியுமா? மக்களுடைய கஷ்டம் தெரியுமா சார்? பான் வித் டைமண்ட் ஸ்பூன் சார். அவரு சினிமா கவர்ச்சியில உட்காந்துட்டு ஒரு நிஜமான கதாநாயகன் எடப்பாடி பழனிசாமி தோத்து போனதுக்கு அவர்கிட்ட இருக்கிற டிஜிட்டல் அறிவு உங்ககிட்ட இல்ல. அதை இனிமேலாவது புரிஞ்சுக்கங்க சார். நான் எந்த ஆயுதத்தை எடுக்க வேண்டும் என்பதை என் எதிரி தீர்மானிப்பான். உன் எதிரி எடுத்த ஆயுதத்தை இனிமேலாவது புரிஞ்சுக்கங்க. இந்த நியூஸ் பேப்பர் படிக்கிறது, இங்க போட்டா வச்சுக்கிட்டு அண்ணா நாமம் வாழ்க, புரட்சி தலைவர் நாமம் வாழ்க, புரட்சி தலைவி நாமம் வாழ்க, இதெல்லாம் விட்டுட்டு தொலைங்க. டிஜிட்டல்ல கொண்டு வாங்க கட்சியை. எடப்பாடி பழனிசாமி இன்னைக்கு பேசுறாரு, அடுத்த 10 நிமிஷத்துல அவர் பேசுறது அத்தனையும் கட் பண்ணி ஷார்ட் தான் போறாங்க. செத்த வீட்டுக்கு போனா கூட தாவேக ரீல்ஸ் போடுறான். ஒரு ஆளை ஏதோ பத்தி எரிஞ்சிட்டு இருக்குது, அங்க போய் ரீல்ஸ் போடுறான். அந்த லெவலுக்கு நாசமா போக சொல்ல கரண்ட்டுக்கு அப்டேட் பண்ணிக்கங்க சார். அடுத்த தலைமுறைக்கு இடம் விடுங்க. அதே மாதிரி கரண்ட் எதுக்கு அப்டேட் பண்ணிக்கங்க. அண்ணாமலை நான் சொல்றது, நீங்க சொல்றது உண்மையாலுமே நான் பாக்கல. அண்ணாமலை சொல்றாரு அடுத்த 20 ஆண்டுகள்ல நீங்க ஆரம்பத்திலேயே சொன்ன மாதிரி இனிமேல் முழுக்க முழுக்க மொபைல் தான், டிஜிட்டல் தான், இதை மையப்படுத்தி மட்டும்தான் எல்லாருமே இயங்க போறோம் அப்படிங்கறதுமே அவர் பதிவு பண்ணியிருக்காரு அண்ணாமலை. அதுதான் சார் நான் சொல்றேன். அதிமுக தன்னுடைய முழு கட்டமைப்பையும் மாத்தணும். இது சரியான பரவாயில்ல. உங்களை 10 தோல்வி பழனிசாமினாலும் ரெட்டால இருக்கிற இடம். அதே மாதிரி எடப்பாடி பழனிசாமி தான் ஜெயலலிதா அம்மாவுக்கு அப்புறம் நமக்கு தலைவர் அப்படிங்கிறது தொண்டன் மனதார ஏத்துக்கிட்டான். ஆனா அவனுக்கு என்ன மனசுக்குள்ள வேணும், என்னடா வெளியே காட்ட முடியாது, இப்படி தொடர்ந்து தோத்துக்கிட்டே வரமே. ஒரு தகுதி இல்லாத பன்னீர்செல்வம் மாதிரி ஆளா இருந்தா கூட கவலைப்பட மாட்டாது. பன்னீர்செல்வத்தை நீங்க தூக்கி எந்திரிச்சு நிறுத்துறீங்கன்னா கூட திறமை இல்லாத ஆள். அவர்
ஒரு சைக்கிள் யாராவது கஷ்டப்பட்டு பழனிசாமி மாதிரி ஒருத்தர் ஓட்டணும், பின்னாடி வேணா உட்காந்துட்டு மிச்சம் திருட்டு வருவார். ஆனா ஒரு தலைமை பண்புக்கு முழு அவரை வந்து நீங்க கமுத்துறவர்னு சொல்லுங்க, நான் என் பாணியில ராஜேந்திரின்னு சொல்றேன். அப்படிப்பட்ட ஒரு தலைவர் தோத்து போனார்னா விஜய் அப்படிங்கிற ஒரு யங்ஸ்டார் கிட்ட இன்னைக்கு உள்ள இளைஞர் ஊடுருவ முடியல மிஸ்டர் பழனிசாமி. அம்மா எப்படி அன்னைக்கு ஐடிவிங்க கணிச்சாங்களோ அந்த வழியில போய் இதை ஒரு நல் வாய்ப்பா பயன்படுத்தி கொண்டு முழு கட்டமைப்பு டிஜிட்டல்ல கொண்டு வாங்க, இளைஞர்களுக்கு வழியை கொடுங்க, உங்களுக்கு அப்புறம் யார் அப்படின்னு மறைமுகமா இன்னைக்கே ஒருத்தர் அடையாளம் காட்டுங்க. கட்சியில வந்து அவரும் சில மாற்றங்களை பண்ணிக்கணும். தினகரனோட ஒரு அரவணைப்போட போங்க. இப்ப இருந்தே நீங்க உள்ளாட்சி தேர்தலை மனதில் வச்சு, ஏன்னா சுற்றுப்பயணம் போனவங்களை யாரும் குறை சொல்ல முடியாது. மனுஷன் பாவம் அந்த காலர் மைக்க மாட்டிட்டு 200 தொகுதி போய் தொண்டை தண்ணிப்பா. ஆனா இவ்வளவு உழைப்பு இன்னைக்கு வீணா போச்சு. காரணம் முட்டி போனது, முழங்காலு போனது, பல்லு போனது, சொல்லு போனதெல்லாம். நான் 35 வருஷமா அம்மா காலத்துல இருந்து ஒன்றிய செயலாளர், நான் மாவட்ட செயலாளர் உட்காந்து திமுகவுல அறிவிக்கப்படாத இப்படி உட்கார்ந்து இருப்பானுங்க. அதிமுக சரி இருந்துட்டு போறாங்க, இவங்களை ஏப்பா கை வைக்கிறேன்னு இவர் பார்த்து விட்டதுதான் இந்த தோல்விக்கு காரணம். இதையெல்லாம் திரு பழனிசாமி அவர்கள் புரிந்து கொள்ள வேண்டும். ஓகே சார், ரொம்ப ஷார்ட்டா குயிக்கா நம்ம பேசி முடிச்சிருக்கோம். கண்டிப்பா அதிமுக வந்து ரீவேம்ப் பண்ணப்படும் அப்படின்னு நம்ம கண்டிப்பா நம்புவோம். எடப்பாடி பழனிசாமியும் கண்டிப்பா இதை வரக்கூடிய கூட்டத்துல பல்வேறு நிர்வாகிகள்கிட்ட பேசி உணர்வார் அப்படின்னு சொல்லி நம்ம புரிஞ்சுக்கலாம். நேர்காணல் கொடுத்ததுக்கு மிக்க நன்றி. நிச்சயமாங்க. என்னுடைய பார்வையில தேசிய எண்ணம் கொண்ட ஒரு சாமானியனுடைய கட்சி, சாமானியன் தலைவராக இருக்கக்கூடிய அதிமுக ஒருபோதும் வலுவிழந்து போயிடக்கூடாது. அது மீண்டும் வலு பெறணும் அப்படின்னு நான் கடவுளை பிரார்த்திக்கிறேன். திரு எடப்பாடி பழனிசாமி அதற்கான முயற்சிகளை இனிமேலாவது முன்னெடுப்பார் அப்படின்னு திடமா நம்புறேன். வளமான தமிழகம், வலிமையான பாரதம். ஜெய்ஹிந்த். மணப்பெண்ணின் பிரத்யேகமான திருமணம் விவாஹா தி சென்னை சில்க்ஸ். எந்த சமையலும் ருசி தேடும் ரகசியம் 20 ரூபாய்.